சிறப்பு முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு. நரிக்குறவர் பழங்குடியினர் அவதி. முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை. வணக்கம். நாங்கள் தத்தமஞ்சி கிராமத்தை பழங்குடி இருளர் பகுதியை சேர்ந்தவங்க. இது சமூக நலத்துறை மூலம் நடத்துகிறாங்க. இந்த கேம்ப் பழங்குடியினர் சிறப்பு முகாம் அப்படின்னு நடத்துகிறாங்க. இந்த கேம்புக்கு வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க எடுத்துக்கலாம், அதில் குடும்ப அட்டை இல்லைன்னா அதை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் 4 வகையான பழங்குடியினர் வர சொன்னாங்க. ஆதார் கார்டுக்கு போனால் நிறைய பேருக்கு பிறந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் எங்கள் ஜனங்க இருப்பாங்க. ஏன்னா இது ரைஸ் மில்லில் இருந்தவங்க, வீட்டிலே பிறந்தவங்க, ஹாஸ்பிட்டலில் போனவங்க பாதி பேர் இருப்பாங்க, வாங்காதவங்களாம் கூட இருப்பாங்க. நாங்கள் இதெல்லாம் கூட ஆஃபீஸில் சொல்லியிருக்கோம். அந்த சர்டிஃபிகேட்டில் பேர் திருத்தம் இருக்குது. திருத்தம் இருக்கிறவங்களாம் வர தேவையில்லைன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம். எல்லாம் திருத்தருக்கு இதெல்லாம் கொண்டு நாளைக்கு வாங்க, இதை திருத்தி எடுத்துன்னு வாங்க அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்டுக்கு பார்க்க போனால் அந்த திருத்தம் பண்ணுறதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிடும். அந்த திருத்தி வாங்குறதுக்கே அவர் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். இங்கே இந்த சிறப்பு முகாமில் ஒரு பந்தல் இல்லை, ஒரு குடி தண்ணி இல்லை. இந்த கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால எங்கள் இதுவாக இருக்குது. குழந்தை குட்டியோட மாசமாக இருக்கிறவங்க எல்லாமே வரோம். மற்ற கேம்புக்கெலாம் மட்டும் பந்தல் போடுறாங்க, சேர் போட்டு வைக்கிறாங்க, வெளியே குடி தண்ணி வைக்கிறாங்க. சேர் கூட வேண்டாங்க எங்களுக்கு, ஒரு பந்தல் கூட போட்டு வைக்கலாம், குடி தண்ணி வெளியே வைக்கலாம். 100கணக்கான பேர் இருக்கிறாங்க. உள்ள ஒரே ஒரு கேனில் மட்டும் தண்ணி இருந்தால் அந்த தண்ணி எத்தனை பேருக்கு வரும்? இந்த முகாம் சரியானதாக இல்லை. இது கண் துடைப்புக்கு முகாம் நடத்துகிறாங்க. நாங்களும் வரோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 13-15 கிலோமீட்டர் நாங்கள் வரோம். அத்திப்பட்டு, புதுநகர், நந்திம்பாக்கம் இது மாதிரிலாம் வராங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து வரோம். சாப்பிட்டு ஒரு 4 குழந்தை கூப்பிட்டு வராங்க. எல்லாரால ஹோட்டலுக்கு போக முடியாது இல்லைங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு இந்த கேம்பை போட்டு கொஞ்சம் நிதானமாகவே செய்யலாம். இந்த கேம்பை இந்த கேம்ப் இது கண் துடைக்கிறா போல இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை ஏற்று எங்கள் பழங்குடி மக்களுக்கு இது எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்காக தான் இதை வைக்கிறாங்க. நல்லது இது சிறப்பானதாக இருக்கட்டும்ன்றது சரியான முறையில் நடத்தி இதை எங்களுக்கு நல்ல விதமாக இந்த சிறப்பு முகாமை எங்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி நடத்தினா நல்லா இருக்குன்னு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நரிக்குறவர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இடத்துக்கு இங்கெல்லாம் ஏதோ கவர்மெண்ட்ல எல்லாமே ஃப்ரீயா தர்றாங்க. என்னென்ன குறை இருக்குதோ வர சொன்னாங்க. வந்து எல்லாமே எங்கெல்லாம் ரேஷன் கார்டு குறை இருக்குதுன்னு சொன்னோம். ஆதார் கார்டு இருக்குது, ஓட் லிஸ்ட் இருக்குது, என் பையன் சர்டிஃபிகேட் இருக்குது, என் பையனுக்கு இப்போ ஆதார் கார்டு கூட இருக்குது. எல்லாம் இருந்து கூட நாங்கள்லாம் இவ்வளோ வெளியே நிற்கிறோம். தண்ணி இல்லை, குடிக்கிறது இது எதுவுமே இல்லை. யார்கிட்ட போய் கேட்டாலும் உள்ளே போக சொல்கிறாங்க, 1வது தெரு போக சொல்கிறாங்க, அங்கே போக சொல்கிறாங்க, ஈயோ கிட்ட போக சொல்கிறாங்க. இல்லை அங்கே சுற்றினா நாங்கள் அழிஞ்சிட்டே இருக்கோம் சார். குழந்தைங்களை கூட சாப்பிட்றது கூட அழிஞ்சே இருக்காங்க. கடை கூட இல்லை. இவ்வளோ நேரம் உட்காந்து எதுவுமே அவங்க பண்ணி தரல எங்களுக்கு. நாங்கள் இவ்வளோ நேரமாக ஜனங்கள் உள்ள எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க. ஈயோ கிட்ட சைன் வாங்கினுவா, இவங்க கிட்ட போயிட்டு சைன் வாங்கினு அவங்க எங்கே இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன்றாங்க. அங்கே போனால் கூட அவங்க இங்கே சொல்கிறாங்க, அங்கே இவங்க சொல்கிறாங்க. அப்படியே மாற்றினு பேசினே இருக்காங்கன்னு எதுவுமே பேச மாட்டேன்றாங்க சார். எதுவுமே பண்ணி தரல சார். வெளியே ஜாதி சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கூட எல்லாம் பொறுப்பு இருக்குது சார். அந்த சாதி சர்டிஃபிகேட் கூட எடுத்து தர மாட்டாங்க சார். எங்கள் பசங்களுக்கு கூட ஜாதி சர்டிஃபிகேட் எனக்கு இல்லை, எங்கள் அப்பனுக்கு இருக்குது. எங்கள் அப்பா எடுத்து இங்கே காமிச்சா எங்கள் அப்பா கூட தர மாட்டேங்கிறாங்க சார். நாங்கள் என்னதான் பண்ணுறது சார்? நாங்கள் குடிகாரெல்லாம் எவ்வளோ கேவலமாயிட்டோமா? நாங்கள் படிக்கலன்னு சொல்லி அவங்க எவ்வளோ ஈனமாக நினைக்கிறாங்களா? எதுவுமே தெரியல எங்களுக்கு. நாங்கள் என்னதான் சொல்கிறது தெரியல. நாங்கள் இவ்வளோ நேரமாக ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க, உள்ளே போகிறாங்க, வெளியே குழந்தை தூக்கி எவ்வளோ நேரம் தான் நிற்கும். சாதி சான்றிதழ், ஆதார் திருத்தம், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சேவைகளுக்காக வந்தவர்களை அதிகாரிகள் பல்வேறு மேசைகளுக்கு அலைக்கழித்ததாகவும், வெயிலில் காத்திருந்த மக்களுக்கு பந்தல், குடிநீர், நாற்காலி உள்ளிட்ட வசதிகள் கூட ஏற்பாடு செய்யப்படவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அப்படிதான் கேட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது சார்? நாங்கள் இப்போ நாங்கள் குறிகாரி இத்தனை பேர் வந்துட்டோம். நாங்கள் 50 பேர் 100 பேர் மேலே வந்திருக்கோம். 100 பேர் 200 பேர் மேலே வந்திருக்கோம். அவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஒருத்தனுக்கு ஜாதி சட்டை இல்லை, ஒருத்தனுக்கு ஆதார் கார்டு இல்லை, ஒருத்தனுக்கு பேன் கார்டு இல்லை, ஒருத்தனுக்கு அந்த பேர் நீக்கணும்னு சொல்லி அது வந்திருக்கோம். யாருமே அப்படியெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க சார். இத்தனை பேர் அப்படிதான் அழியிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் எங்களுக்கு நல்லது சொல்கிறோம். நாங்கள் கையெழுத்து கும்பிடுறோம் சார். எங்களுக்கு இவ்வளோ பொறுப்பு எங்களுக்கு அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து இனி நடைபெறும் முகாம்களில் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்ய வேண்டும் என முதலமைச்சர் விஜயிடம் நரிக்குறவர் மற்றும் பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதா நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. குடிக்க தண்ணி கூட கிடையாதுங்க.
அதிகாரிகள்கிட்ட போனால் ஒரு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது இந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க, அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. போலி கண் துடைப்புக்காக இந்த கேம்ப் வச்சு நடத்துகிறாங்க. பழங்குடியினரை கணக்கு காட்டுறதுக்காக இது ஒரு போலியான கேம்ப். இந்த கேம்ப் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு தயவு செய்து அவருடைய பார்வைக்கு போகணும். இந்த மாதிரி பழங்குடி மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நல்லது நடக்கணும். நம்ம சிஎம் சார் தான் எங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்லது செய்யணும். என் பேர் வள்ளி.